நேற்று இரவு ஒரு ஸ்கேன் சென்டர் அங்கே சென்று வந்தேன். அந்த இடம் கோடம்பாக்கம் ஹை ரோடு ஜெமினியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த இடத்தில்தான் ஒரு ஸ்கேன் சென்டர் இருந்தது. பிரெயின் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சென்றிருந்தேன். ஒரு 7 விதமான ஸ்கேன் செய்ய முடியும் என்று வாசித்து தெரிந்து கொண்டேன். அதில் முக்கியமானது எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், அதுதான் அதனுடைய பேர். ஆர்எம்ஐ, எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ், அப்படித்தான் அதனுடைய பிரெயின் ஸ்கேன் எடுத்தாங்க. தலையை வச்சு ஒரு நீட்டு ஒரு உபகரணம் அதில் படுக்க வச்சு தலையில் எடுத்தாங்க. தொலைவிலேருந்து தான் பார்த்தேன். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், பிரெயின் ஸ்கேன் பார்த்துட்டு, மூளைக்கு, அதாவது பிரெயினுக்கு சரியாக ரத்தம் போகலை அப்படின்னு அந்த ஸ்கேன்லேருந்து இந்த ஃபில்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்மை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்னார், அந்த டாக்டர் சொன்னார். அது 3 ஃபில்மு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபில்மில் பிரெயினை பார்த்தா சில இடங்கள்லாம் வெள்ளையாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, இந்த வெள்ளையாக இருக்கிற இடம்லாம் ரத்தம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டு, எதுக்காக ஸ்கேன் என்றால் தலை சுற்றுதல். நடக்கும்போது நல்லா இருக்குது, படுத்து எழுந்திரிச்சா தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமாக கொலஸ்ட்ரால்னு சொன்னார் டாக்டர். நல்ல டாக்டர், எனக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர். கொலஸ்ட்ரால் அது உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் ரத்தம் போகலை அப்படிங்கிறது தான். கை நடுக்கம், விரல்லாம் நடுக்கம். கெட்ட பழக்கமும் சில இருந்திருக்கிறது. அதிகமாக மது குடித்தல், மாமிசம் சாப்பிடுதல். டாக்டர் சொன்ன ஒரே அட்வைஸ், இனிமேல் நீங்கள் எந்த விதமான மாமிசமும் சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் மாமிசம் எதையும் சாப்பிடக்கூடாது. திரும்பி நீங்கள் அதை சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செயலிழந்து போயிடுவீங்க, முடங்கி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். இந்த தகவல்லாம் நேரில் கிடைத்த அனுபவங்கள் தான். டாக்டர் சொன்னதை கேட்டேன். அந்த ஸ்கேன் சென்டரில் பலவிதமான அங்கே இருக்கின்றன. முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு மாத குழந்தை, அதனுடைய இடது கை, அதாவது செயலிழந்து போயிட்டு என்று சொல்வதை விட அசைக்க முடியாமல் போய்விட்டது, அப்படித்தான் அந்த தாய் சொன்னார்கள். ஒரு மாத குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றால் எப்படி அங்கே கடவுள் இருக்கிறார் என்று நம்ப முடியும்? நான் நினைத்து கொண்டேன், சொன்னால் அது வேறு பிரச்சனையாக வேறு விதமாக மாறிவிடும். அதெல்லாம் இல்லை. திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் கற்பனை, பொய். ஆனால் சரி செய்ய முடியும், மருத்துவத்தால் சரி செய்ய முடியும். அவர்கள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சென்று அங்கிருந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக இந்த இடம் வந்திருக்கிறார்கள். அதனுடைய தகவல், விசிட்டிங் கார்டு எல்லாமே வைத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ சிறப்பான சேவை அங்கே தருகிறார்கள் ஸ்கேன் சென்டர். ஒரு ஸ்கேன் ஒன்று சொன்னாங்க. இது என்னன்னு கேட்டால், எலும்பு சம்பந்தமானது. எலும்பு எப்படி வீக்காக போகுதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
இதேபோல் பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இடம் போனால்தான் நமக்கு நேரடியான அனுபவம் கிடைக்கிறது. எனவே நண்பர்களே, உடலை பாதுகாப்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, நடைப்பயிற்சி மட்டுமல்ல, உணவு தான். நாம் சாப்பிடக்கூடிய உணவு, காய்கறி உணவு சாப்பிடுபவர்களுக்கு நோய் மிக மிக குறைவு. ஆனால் மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு, மது அருந்துபவர்களுக்கு மிக மிக அதிகம். அதுபோல் புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்படும் என்ற தகவல் நான் நன்கு தெரிந்து கொண்டேன். தெரிந்தது தான். இதை மீண்டும் நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். எனவே நண்பர்களே, இதை காணும் நண்பர்கள் அனைவரும் இதை மனதில் கொண்டு, நான் குறிப்பிட்ட விஷயங்களை அவர்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது மது குடிக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, புகையிலை பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவுரையை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.